அன்பானவர்களே வணக்கங்க. இது ரொட்டேன் திருச்சி நல்லதை விரும்பும் முருகானந்தன். அறமும் அரசியலும் சொல்லி ஒரு புதிய பத்திரிக்கை வந்திருக்குங்க. அறமும் அரசியலும். அந்த பத்திரிக்கையில் ஆணித்தரமாக தமிழக அரசு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளை தைரியமாக அவர்கள் போட்டு தெளிவாக அதில் வந்து பிரசுரித்து தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுகின்ற விதமாக தமிழக அரசு எந்தெந்த பிரச்சனைகளில் வந்து கவனக்குறைவாக இருக்கிறது, எப்படி எந்தெந்த வகையில் அவர்கள் செயல்படாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அற்புதமாக அறமும் அரசியலும் இந்த பத்திரிக்கையில் ரொம்ப அற்புதமாக போட்டிருக்காங்க. அதில் பாருங்கள், அந்த பிரச்சனைகள் தத்தளிக்கும் தமிழகத்தின் தலைநகரம் நிலை மாறுமா, பஞ்சாமிரத்துக்கு பிரபலமான பழனியில் தற்போது B2B பிரபலம், தமிழ்நாட்டில் மனநல உடலை பாதிக்கும் அபாயத்தில் பள்ளி மாணவியர்கள், கோவை இந்த முறை எந்த கட்சிக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் போடுறப்போ, அகற்றப்படாத குப்பையால் மாற்றம் அளிக்கும் மாநகராட்சி திருப்பூரின் அவலம் அப்படின்னு போட்டு அந்த கட்டுரையை அருமையாக வெளியிட்டிருக்காங்க. அந்த கட்டுரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய திருப்பூருடைய பிரச்சனை யதார்த்தமாக அவங்க போட்டிருக்காங்க. திமுக உள்கட்சி பிரச்சனையில் தவிக்கக்கூடிய மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் இந்த பிரச்சனையை வந்து சரியாக கையாளவில்லை அப்படிங்கிறத அந்த கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்க அற்புதமாக போட்டிருக்காங்க. உண்மைதான். இன்றைக்கு வந்து திருப்பூர் வந்து இது வரைக்கும் வந்து பின்னலாடைக்கு தான் வந்து புகழ் பெற்று இருந்தது. உலகம் முழுசும் பின்னலாடை அப்படின்னு சொன்னால் திருப்பூர் அப்படிங்கிற அளவில் தான் இன்றைக்கு உலக அளவில் வந்து திருப்பூருக்கு பிரபலம். ஆனால் இன்றைக்கு அதை அடித்து தள்ளிவிட்டது திருப்பூரோட குப்பை. இன்றைக்கு உலக அளவில் எது பிரபல்யம் கேட்டான்னா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பையர்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் அமெரிக்காவில், யூகேயில், ஜெர்மனில் இருக்கக்கூடியெல்லாம் இன்றைக்கு ஆர்டர்களை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கு போயிடுச்சு. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வெளிநாட்டுக்காரர்கள் வந்து அதுவும் ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த அந்த பையர்கள் வந்து சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க நாடு மிக பரிசுத்தம். ஜெர்மனி, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, நார்வே, ஃப்ரான்ஸு, எங்கேயுமே ஒரு குப்பையும் நீங்கள் சாலையில் பார்க்க முடியாது. சுற்றுச்சூழல் அவங்க ரொம்ப பிரதானம் அவங்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த நாட்டை சேர்ந்த அந்த பையிங் ஏஜென்ட்ஸ் எல்லாமே இப்போ ரொம்ப பயப்படுறாங்க. திருப்பூர் அப்படின்னா அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கறக்கே வந்து ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறிப்போச்சு. ஏன்னா நான் இதையே எவ்வளோ தூரம் சொல்கிறேன், நான் ஒரு பையிங் ஏஜெண்ட்டாக இருந்திருக்கேன். நான் பையிங் ஏஜெண்ட்டாக வெளிநாட்டில் அந்த பையர்ஸ் எல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ அவர்கள் எவ்வளவு சுகாதாரமாக என்னை கவனித்து கொண்டார்கள் அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணி பார்க்குறேன். ஒரு சின்ன குப்பையை நான் தெரியாமல் கீழே போட்டால் கூட அடுத்த செகண்ட் அவங்க கீழே குனிஞ்சு அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. இல்லைன்னா இப்படியெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி உடனடியாக சிரிச்சுக்கிட்டே அங்கே இருக்கிற ஒரு டப்பா தூக்கி போடுவாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க சுத்தமாக இருக்காங்க. அந்த நாடு போய் பாருங்கள், அந்த சமூகம் ஐரோப்பிய நாடுகள் அத்தனையும் பளிச்சுன்னு இருக்கும். மக்கள் அத்தனை பேரும் ரொம்ப உணர்வோடு இருப்பாங்க இந்த விஷயத்தில். குழந்தைகள் முதற்கொண்டு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த குழந்தையும் வந்து சாலைகளில் நம்ம ஊரில் இந்த குழந்தைகள்லாம் அந்த மளிகை கடையில் அந்த 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு எதையாவது வாங்கி படக்குன்னு சாப்பிட்டு அப்படியே அங்கேயே சாலையில் போட்டுட்டு போவாங்க. அந்த மாதிரியான செயலை ஒரு காலத்திலும் நீங்கள் வெளிநாட்டில் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த குழந்தை பருவத்திலே சுகாதாரம்னா எப்படி, அதை எப்படி பராமரிக்கணும், எப்படி அந்த சுற்றுச்சூழலை நம்ம காப்பாற்றணும், எப்படி இந்த பூமி நமக்கு முக்கியம்னு சொல்லி அவங்க அந்த வயசுலேயே வந்து அந்த பெற்றோர்கள் செஞ்சிடுறாங்க. ஆனால் இன்றைக்கு என்று பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக இந்தியாவுன்னு சொல்கிறத விட தமிழகத்தில் தான் இன்றைக்கு குப்பைகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த வேலையை செய்யலை. அந்த பெற்றோர்கள் அவங்க செய்யலைங்கிறத விட அவங்களுக்கு அதை சொல்லித்தர வேண்டிய அரசாங்கம் அதை முறையாக எப்படியெல்லாம் குப்பை போடணும், எப்படியெல்லாம் போடக்கூடாது, எந்த குப்பையை போடலாம், எந்த குப்பையை போடக்கூடாது அப்படின்லாம் சொல்லித்தர வேண்டிய அரசாங்கம் அந்த வேலையை செஞ்சாங்கன்னா செய்யலை. அதுதான் இதில் அபத்தம். ஸோ இதில் தப்பு வந்து நிச்சயம் அரசோட தான். அதில் எந்த மாற்று கருத்து யாருக்குமே எங்களை போன்ற சமூக ஆர்வலர்களுக்கு கிடையாது. ஒரு அரசாங்கம் தெளிவாக வந்து இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி சட்டங்களை போட்டுச்சு அப்படின்னா, அதை கடுமையாக பின்பற்ற வைத்தது அப்படின்னா எந்த மக்களாக இருந்தாலும் அதை பின்பற்றித்தான் ஆகணும். அந்த வகையில் மக்களை வழிநடத்த வேண்டிய அரசே வந்து அலங்கோலமாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா நீங்கள் அதை வந்து நான் சொல்லவே வேண்டியதில்லை. பார்களுக்கு போனாவே தெரிஞ்சு போயிடும். இன்று டாஸ்மாக் பார்களில் ஒட்டுமொத்த குப்பைகளின் கூடாரமாக டாஸ்மாக் பார்கள் இருக்கின்ற எந்த டாஸ்மாக் பாருக்கும் சுத்தமாக ஒரு டாஸ்மாக் பாரை காமிங்க. ஒரே ஒரு டாஸ்மாக் பார் தமிழ்நாட்டில் எல்லாமே கொசுக்கள் நிறைந்து, பிளாஸ்டிக் கழிவுகள் நிறைந்து, அங்கேயே வந்து சிறுநீர் கழித்து, அங்கேயே எச்சிலை துப்பி, அங்கேயே வாந்தி எடுத்து, அதுக்குள்ளேயே புரண்டு, அதாவது நமக்கு
நோய் தொற்று ஏற்படக்கூடிய மிக பிரதானமான இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா டாஸ்மாக் பார் தான். இந்த லட்சணத்தில் இந்த குப்பைகள் இப்படியெல்லாம் இப்படி மக்கள் வந்து முறையாக பயிற்றுவிக்கப்படாத அந்த மக்கள் வந்து அவங்க வீடுகளில் போடக்கூடிய அந்த குப்பைகளை அரசாங்க அதிகாரிகள் மிகவும் படித்தவர்கள், மெத்த படித்தவர்கள், அவர்களாவது அதை முறையாக வந்து அதை சுத்தப்படுத்தி அந்த பிரச்சனையை சரி பண்ணணுமானா அதை செய்யறது இல்லைங்கிறதா அதில் வருத்தமான விஷயம். செய்ய முடியாதான்னு கேட்டால் ஏன் செய்ய முடியாது? ஏன் உலகத்தில் எல்லா நாடுகளும் செஞ்சிட்ருக்கே? ஏன் இந்தியாவில் இந்தூர் இன்றைக்கு இதை விட கேவலமான நிலைமையில் 2016 இருந்த அதே இந்தூர் இன்றைக்கு 2500 டன்கள் 3000 டன்கள் குப்பைகளை தினந்தோறும் அவர்கள் வந்து அதை கையாளுகின்றார்கள். மிக சுத்தமாக அந்த மாநகரத்தை வைத்திருக்கின்றார்களே. வெறும் 800 டன்னு தானே இங்கே குப்பை விழுகுது. அதை கூட உங்களால் சரி பண்ண முடியலையா? அப்படிங்கிறதான் இன்றைக்கு எங்களை போன்ற சமூக ஆர்வலருடைய கேள்வி. காரணம், நீங்கள் குப்பைகளை பிரித்து வாங்காது, தரம் பிரித்து வாங்கலை, ஒட்டு மொத்தமாக வாங்குறீங்க. ஒட்டு மொத்தமாக வாங்குறப்போ அந்த குப்பையில் நீங்கள் உங்களால் தனியாக ஆளுகளை வச்சு பிரிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. 100 பேரில் 1,00,000 பேரை போட்டாலும் முடியாது. வீடுகளில் பிரித்தா மட்டும்தான் இதுக்கு தீர்வே தவிர, எங்கே குப்பை உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் கவனிக்கணுமே தவிர, குப்பையில் வாங்கினதுக்கப்புறம் தரம் பிரிக்கலாமே சொல்கிறத விட ஒரு பைத்தியகாரத்தனம், முட்டாள்தனம், மட்டத்தனம், மூடத்தனம் இருக்கவே முடியாது. 1. 2வது, இந்த குப்பைகளை வந்து தரம் பிரிக்காமல் நீங்கள் வாங்கினால வேறு வழியே இல்லாமல் கொண்டு போய் கொட்ட வேண்டிய ஏதோ ஒரு இடத்துல கொட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுகிறீர்கள். அப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லா பாறைக்குழிகளுக்கும் போகிறீங்க. அந்த பாறைக்குழிகளுடைய குப்பை போட்டால் பிரச்சனை தீர்ந்து போச்சா? அதுவும் இந்த மேயர் சொல்கிறார், குப்பைகளை போட்டு மேலே மண்ணை போட்டு முடியாச்சுன்னா பிரச்சனை சரியாக போயிடும். என்னையா பைத்தியகாரத்தனமான வேலையாக இருக்குது, முட்டாள்தனமான வேலையாக இருக்குது. படிக்காத மூடப்பைய கூட, ஒன்றுமே தெரியாத மூடன் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான். எப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனை உங்களுக்கு வந்துன்னு எங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இன்றைக்கு திருப்பூரை சுற்றி எல்லா பக்கத்தில் இருக்கிற பாறை குழிகளையும் குப்பையில் கொட்டிட்டீங்க. எல்லா பக்கத்துலேயும் தண்ணி என்னாச்சு? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 5 கிலோமீட்டர் சுற்றுலா தண்ணி எல்லாம் நாறிப்போச்சு. எல்லா பாறைக்குழிகள், நெருப்பெரிச்சல், காலம்பாளையம், அந்த இடுவாயி, எல்லா பக்கத்துலேயும் கொசு, அங்கே புகை, பயங்கரமான புகை. அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் வேதனை. அப்போது கீழே தண்ணியை கெடுத்துட்டீங்க, மேலே காற்றை கெடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க, பஞ்சபூதங்களையும் நாசம் பண்ணி போட்டீங்க. கேட்டால் ஆட்சி பிரமாதமான ஆட்சின்னு வேறு சொல்லிக்கிறீங்க. 2 அமைச்சர்கள் வேறு உங்களுக்கு இந்த லட்சணத்தில். வெக்கமாக இருக்குது. சிந்திக்கக்கூடிய, கேட்டால் சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்கள் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு சொல்லி உங்கள் கட்சியை சொல்லிக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் கூட பகுத்தறிவே இல்லை, எட்டனா கூட பகுத்தறிவு இல்லை. ஆக இன்றைக்கு திருப்பூரை குப்பைகளின் மாநகரமாக மாற்றிய சாதனை நீங்கள் 5 ஆண்டு, உங்களுடைய மிகப்பெரிய சாதனை 5 ஆண்டு சாதனைனா திருப்பூரை குப்பைகளாக மாற்றியது 1. 2வது, திருப்பூரில் எங்கேயுமே நீங்கள் சாலைகளே போடவில்லை. எந்த ரோட்லேயுமே சாலை வசதியே இல்லை, போட்டாலும் அறக்குறை. போய் நீங்கள் தயவுசெய்து திருப்பூருக்குள்ளே வந்து பங்களா ஸ்டாப்பில் கூட ராம்நகரை பாருங்கள். மனசாட்சியை தொட்டு அந்த ராம்நகரை சுற்றிப்பார் தயவுசெய்து. இன்றைக்கும் அந்த வழியில் நாங்கள் போகிறப்போ டான்ஸ் ஆடிட்டு தான் போகிறோம். பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்குது அந்த வழியில், அந்த சாலைகளில் போகிறப்போ. அந்த ராம்நகர் ஒரு உதாரணத்துக்கு. திருமுருகன் புண்டியில் வந்து பாருங்கள், வெறும் அந்த NH ரோடு பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே வரக்கூடிய உங்கள் அரசு இப்போ எதையாவது சாலையில் போட்டிருக்கா? கிடையாது. எல்லா குண்டும் குழியுமா நாரி கிடக்குது. இடுவாய், நல்லூர், விஜயாபுரம், வீரபாண்டி, எத்தனை இடத்துல, மங்களம், எங்கேயாவது சாலையை போட்டிருக்கீங்களா? கேட்டால் மாநகராட்சிங்கிறீங்க, வரி வசூல் பண்ணுறேங்கிறீங்க, குப்பைகளையும் கையாள தெரியல, சாலைகளையும் போட தெரியல, ஒழுக்கமாக தண்ணியும் விடுறதில்ல. தண்ணி எத்தனை நாளைக்கு கூட வருதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அந்த தண்ணி வரக்கூடிய அந்த பைப் லைனாவது ஒழுக்கமாக இருக்கானா? அது எல்லா இடங்களையும் உடஞ்ச எல்லா பக்கம் தண்ணி போகுது. எங்கேவாறு தண்ணி போயிட்டுருக்குது. பஸ்ஸுகளில் பார்த்தா பஸ்ஸுகள்லாம் பல புகாரி பாடுது. என்ன சார், என்ன தான் பண்ணுறீங்க? எதையுமே அடிப்படை வசதிகளை நீங்கள் எதையுமே கவனிக்கலை. உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த விஷயத்தை ரொம்ப அருமையாக இந்த கட்டுரையானது அறமும் அரசியலுங்கிற அந்த கட்டுரையில் ரொம்ப அருமையாக போட்டிருக்கீங்க. திருப்பூர் அவலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. உண்மைதான், 100க்கு 100 உண்மை. ஒட்டுமொத்த திருப்பூருமே, திருப்பூர் மக்களுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த மேயர் தலைமையிலான இந்த
மாநகராட்சி மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். அநேகமாக இந்த முறை இந்த அரசுக்கு திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதி கூட கிடைக்காது. ஒரு வார்டு கூட கிடைக்காது. தொகுதின்னு ஏன் சொல்லும், வார்டு கூட இந்த இந்த குறிப்பிட்ட இந்த பிரதான அரசு கட்சிக்கு ஒரு வார்டு கூட கிடைக்காது. பணத்தில் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. குப்பைகளை நீங்கள் ஒழுக்கமாக வாங்காத வகையில் நீங்கள் பணத்தை கொடுத்தா பணமும் குப்பை தானே எங்களுக்கு அப்படின்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் 5000 இல்லை 50,000 கொடுத்தாலும் வாங்கிட்டு உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் வேணால் பார்த்துக்குங்க. எல்லோரும் தயாராக இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, ஆனால் ஒரு ஓட்டு கூட உங்களுக்கு விடாது. இந்த முறை திருப்பூர் மாவட்டத்தில் திமுக இல்லை. திமுக அநேகமாக இந்த முறை திருப்பூர் மாவட்டத்தில் முடிஞ்சு போச்சு. இதுதான் கோயம்புத்தூர்லேயும் இதான் யதார்த்த நிலைமை, ஈரோட்டில் இதான் யதார்த்த நிலை. இனி மற்ற மாவட்டங்கள் இது தொடரும். இதே தான், இந்த மனோபாவம் தான் எல்லா பக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுசுமே இந்த அரசுக்கு எதிரான ஒரு சூழல் தான் இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த குப்பை பிரச்சனை ஒன்று போதும். இந்த முறை இந்த திமுக அரசு, திமுக என்று சொல்லக்கூடிய இந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு இந்த குப்பை பிரச்சனை ஒன்று போதுமானது. வேறு அதிமுக தேவையில்லை, தாவேகா தேவையில்லை, மோடி தேவையில்லை, இவங்க எல்லாம் ஒருத்தருமே தேவையில்லை. குப்பை ஒன்று போதும். குப்பை நார் அடிச்சிடும் திமுகவை. குப்பையை கூட கையாள தெரியல. இந்த லட்சணத்தில் எங்களை மாதிரி உண்டான்னு வேறு அந்த முதல்வர் வேறு பத்திரிகையில் செய்தி விட்டுருக்கிறத நேற்று பார்த்தேன். எனக்கு சிரிப்பு தான் வருது. எனக்கு மட்டுமல்ல, என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் அத்தனை பேருக்குமே சிரிப்பு. ஒரு அடிப்படை பிரச்சனையை கூட சரி பண்ணுறதுக்கு கையாளாகாத அரசு எல்லாத்துலேயும் நாங்கள் டாப்பில் இருக்கோம்னு சொல்கிறது வெட்கக்கேடானது. தயவுசெய்து அப்படிலாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா ரொம்ப பிரமாதமாக செயல்படக்கூடிய வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் எதுவும் அப்படியான அந்த மாநில தலைவர், மாநில முதல்வர் யாரும் அப்படி செய்தி வெளியிடுறதே இல்லை. அவங்கெல்லாம் அமைதியாக இருக்காங்க. அவங்கவுங்களோட மாநிலத்தை மேம்படுத்துவதற்கு என்ன வழியோ அந்த வழியில் அவங்கவுங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் நாங்கள் தான் சூப்பர்னு சொல்கிறத விட ஒரு மடத்தனம் இருக்கவே முடியாது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அந்த மாநில முதல்வரே அப்படிங்கிறப்போ அப்புறம் மேயர் அப்புறம் அவருக்கு மேலே தானே இருப்பார். அதனால் இந்த அரசு இப்படித்தான். இவங்க கண்டிப்பாக தமிழக மக்களுடைய பிரச்சனையில் அவங்க ஒன்றும் கவனிக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பார்த்துட்ருப்பாங்க. பரவாயில்ல, அவங்க என்னவோ பண்ணிட்டு போகிறாங்க. ஆக இந்த பிரச்சனை ரொம்ப அறமும் அரசியலும் ரொம்ப அற்புதமாக இது போன்ற பல்வேறு கட்டுரைகளை அவங்க வெளியிட்டிருக்காங்க. டாஸ்மாக் பார் பிரச்சனை, அப்புறம் கோயில் பிரச்சனை, திருப்பரங்குன்றம் கோயில் பிரச்சனை, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தமிழகத்தின் தலைநகரம் இந்த சமீபத்தில் மழையில் பாதிக்கப்பட்டது, அப்புறம் பள்ளி மாணவர்கள் மனநிலை உடல்நிலை பாதிக்கும் வகையில் இன்றைக்கி சூழல் இருந்துகிட்ருக்கிறது. இப்படி பல விஷயங்களை அவங்க போட்டிருக்காங்க. ப்ரெஸ் கார்டு வாங்கலையோ அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த வகையில் இந்த பத்திரிகையை நம்ம பாராட்டணும். தைரியமாக துணிஞ்சு அவங்க இந்த விஷயங்களெல்லாம் போட்டிருக்கிறதுக்கு நம்ம பாராட்டணும். இது போன்று தைரியமாக எந்த பத்திரிகையுமே செய்திகளை வெளிவிடுவது இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. ஏதோ ஒரு செய்தி 2 செய்தியை போட்டுட்டு அப்புறம் அப்படியே மழுப்பிட்டு போயிடுறாங்க எல்லா பத்திரிக்கையுமே, பிரபலமான பத்திரிகை அத்தனையுமே. ஆனால் இவர்கள் பிரச்சனைகளை மட்டும்தான் குறிப்பிட்டு அந்த பிரச்சனைகளை போட்டிருக்கிறதே பெரிய விஷயம். அதனால் எழுத்துப்படைகள் இருந்தாலுமே கூட இந்த பத்திரிகையானது சாமானிய மக்களுடைய குரலாக பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நல்லதே முருகானந்தன்.